முக்கிய செய்தி. தென் மாவட்டங்களில் கனமழை நீடித்து வரும் நிலையில் கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாமுவேல் எபினேசர், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களிடம் தற்போது காணொலி காட்சி மூலமாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதே போல மாவட்டங்களில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் அதே போல நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த மழையால் பெருமளவு பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மரங்கள் சாலை ஓரங்களில் விழுந்திருக்கக்கூடிய அதாவது சூழ்நிலைகள் அதிகமாக காணப்படுகிறது. அதே போல மின்கம்பிகள் உள்ளிட்டவைகள் துண்டிக்கப்பட்டு சாலை ஓரங்களில் விழுந்திருக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இது தொடர்பாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தற்பொழுது காணொலி காட்சி மூலமாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களிடம் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக நேற்று முதல் தொடர்ந்து இந்த கனமழையானது பெய்து வருகிறது. நாளையும் பெய்யும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக எத்தனை அதாவது நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, அது மட்டுமல்லாமல் மருத்துவ முகாமில் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பதற்கு வேண்டிய மருத்துவ உபகரணங்கள், அதே போல தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடியவர்களை உடனடியாக மீட்டு அதாவது நிவாரண முகாமில் தங்க வைக்க வேண்டும் உள்ளிட்டவைகளையும், அதே போல ஜேசிபி இயந்திரங்கள் அந்த தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களில் அந்த உபரி நீரை வெளியேற்றும் வகையில் மோட்டார்கள் பொருத்திய டிராக்டர்களும் அதை அமைப்பது தொடர்பாகவும் தற்போது தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய அனைத்து அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளானது என்னென்ன என்பது தொடர்பாகவும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடன் தற்போது காணொலி காட்சி மூலமாக பேசி வருகிறார். இதைத் தொடர்ந்து பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களிடமும் அவர் இந்த மழையினால் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் முழுமையாக பொதுமக்களுக்கு போய் சேருகிறதா என்பதும் அவர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது அவருடைய ஆய்வின் போது அதிகாரிகள் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. மோகன், சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.